Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is relevant to the upcoming 2025 UPSC prelims. Okay, so the topic was Konark Sun Temple. Okay, so the recently in the Rashtrapati Bhavan of Parliament. Okay, so அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோனார்க் சன் டெம்பிளோட 4 ரெப்ளிகாஸ் வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் தான் கோனார்க் சன் டெம்பிள். அதனால கொஞ்சம் டீட்டெயிலிங்கா பார்க்கலாம். ஸோ எதனால நியூஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 ரெப்ளிகாஸ் ஆஃப் கோனார்க் வீல்ஸ். ஸோ அந்த கோனார்க் சன் டெம்பிள் இருக்கக்கூடிய வீல்ஸ் வந்து ரெப்ளிகா ஓகேவா, சாண்ட்ஸ்டோன்ல வந்து அதை வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ராஷ்டிரபதி பவன்ல வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா, கிராஃப்டட் இன் சாண்ட்ஸ்டோன் have been installed at the Rashtrapati Bhavan of Cultural Center and the Amrit Udyan. Okay, the move of the install of replicas of the wheels of life and time from the Odisha's Konark Sun Temple is a part of government's broader effort to integrate the traditional, cultural, historical elements into the Rashtrapati Bhavan. ஸோ இந்த ராஷ்டிரபதி பவனுக்குள்ள நம்ம கல்ச்சர் இல்லைன்னா ஒரு ஆர்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து பண்ணி அவங்க வந்து ரெப்ளிகாஸ் வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த பிக்சர்ல பாக்குறது தான் நீங்க பாக்குற கோனார்க் சன் டெம்பிள். ஓகேவா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதோட லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஒடிஷாவில் இருக்கக்கூடிய புரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த கோனார்க் சன் டெம்பிள் வந்து இருக்குது. தென் ஆல்சோ கால்ட் அஸ் சூரிய தேவாலயா. ஸோ சூரிய தேவாலயானா நம்மளுக்கு என்ன தெரியும், சூரியனா இட்ஸ் ரிலேட்டட் டு த சன். ஓகேவா, ஸோ அந்த சூரிய கடவுளுக்காக கொண்டு வரப்பட்ட உருவாக்கப்பட்ட கோயில் தான் வந்து இந்த கோனார்க் சன் டெம்பிள். ஓகே, இஸ் டெடிகேட்டட் டு த ஹிந்து காட் ஆஃப் சூர்யா, பில்ட் இன் த 13th century பை த கிங் நரசிம்ம தேவா. ஸோ இந்த கிங் நரசிம்ம தேவா தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோனார்க் சன் டெம்பிள் வந்து பில்ட் பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா, டூரிங் த இயர் ஆஃப் 1238 and 1264 AD. ஓகேவா, ஸோ இட்ஸ் ஸ்கேல் ரிஃபைன்மெண்ட் அண்ட் கான்செப்ஷன் in the strength and stability of Eastern Ganga Empire as well as the value system of historic milieu. ஓகேவா, ஸோ அந்த கிங் நரசிம்ம தேவா அப்படிங்கிறது எந்த டைனாசிட்டி சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் கங்கா டைனாசிட்டியில தான் இந்த கிங் வந்து இருந்திருக்காரு. அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கோனார்க் சன் டெம்பிள் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ இட் வாஸ் டிசைனேட்டட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடு இன் 1984 வந்து இது வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெம்பிள் இஸ் டிசைன் டு இந்த ஷேப் ஆஃப் கொலோசல் கேரியட். ஓகேவா, ஸோ கொலோசல் சேரியட்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு குதிரை வண்டி வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஷேப்ல தான் வந்து இந்த டெம்பிள் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அதனாலதான் கொலோசல் சேரியட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ இட் இஸ் a classic example of the ஒடிஷா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆஃப் கலிங்கா ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரி கலிங்கா ஆர்கிடெக்சரோட மெயினான எக்ஸாம்பிள் தான் அந்த கோனார்க் சன் டெம்பிள். இது போக என்ன அந்த ஜெகநாத் பூரி டெம்பிள் பார்க்கலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு டெம்பிள் வந்து அந்த ஒடிஷா பேஸ்டான இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கலிங்க ஆர்கிடெக்சர் தான் இருக்கும். அந்த கலிங்க ஆர்கிடெக்சர்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெம்பிள் தான் கோனார்க் சன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ த டெம்பிள் பில்ட் ஃப்ரம் த கோண்டலைட் ராக்ஸ். ஓகே, அந்த கோண்டலைட் ராக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த டெம்பிள் வந்து பில்ட் பண்ணிருக்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் த பிளாக் பகோடா. ஓகே, டியூ டு இட்ஸ் டார்க் கலர். ஓகேவா, ஸோ இது வந்து இந்த நேமுக்கு இன்னொரு பேர், டெம்பிளுக்கு வந்து இன்னொரு பேர் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா பிளாக் பகோடா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ எதுக்காக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது போக இந்த கோண்டலைட் ராக்ஸ் சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா, இது வந்து அந்த பர்டிகுலர் ரீஜன்ல கிடைக்கக்கூடிய ஒரு ராக்ஸ் தான். அதுக்கு வந்து அங்க இருந்த கோண்டு ட்ரைபுக்கான நேம் வந்து ரெலவென்ட் பண்ணி தான் அந்த கோண்டலைட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் ராக்ஸ்க்கு வந்து. ஓகே, ஸோ இந்த பிளாக் பகோடான்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்னால சொல்றாங்க அப்படின்னா sailors once called this sun temple as Konark as a black pagoda because it was supposed to draw ships into the shore and cause shipwrecks. ஓகேவா, ஸோ இந்த டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த பூரி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து கைண்ட் ஆஃப் கோஸ்டல் ஏரியா தான். ஸோ அந்த கோஸ்டல் ஏரியாவில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த டெம்பிள் இருக்கிறதுனால அந்த வழியா போகக்கூடிய ஷிப்ஸ் எல்லாமே வேணும்னா அந்த கரைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஷிப் வந்து ரெக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க அந்த sailors தான் ஏன்ஷியன்ட் இதுல வந்து. ஓகேவா, ஹிஸ்டாரிக்கலா பாக்குறப்ப அந்த மாதிரி ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் பகோடா அப்படின்னு சொல்லி. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதனாலதான் அந்த ஷிப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த கரைக்கு வந்து இழுக்கப்பட்டு அங்க வந்து பாதிப்படையுது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த டெம்பிளோட ஃபீச்சர்ஸ் சொல்லி பார்த்துடலாம். there are 12 rows of 12 V's. ஓகேவா,
இது வந்து 12 வீல்ஸ் வந்து அந்த டெம்பிளை சுத்தி அவங்க வந்து டெபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சைட் ஆஃப் கோனார்க் சன் டெம்பிள் சம்மே the wheels represent 24 hours. ஓகேவா, ஸோ அந்த வீல்ஸ் வந்து எதுக்காக கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறப்ப மேபி டைம் சொல்றதுக்காக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து 12 months டினோட் பண்ற மாதிரி கூட வச்சிருக்கலாம். அப்படி மாதிரி 2 விதமாகவும் இது வந்து சொல்றாங்க. ஓகேவா, இது 24 hours இல்லைன்னா 12 months அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. தென் 7 horses are said to symbolize 7 days of the week. ஓகேவா, ஸோ அந்த நம்ம வந்து சேரியாட் ஷேப்ல வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, கொலோசல் சேரியாட். ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப அது வந்து இழுக்கிறதுக்கு வந்து குதிரைகள் வந்து வேணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த குதிரையோட ஸ்கல்ப்சர்ஸ் இல்லைன்னா ஸ்டாச்சுஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த டெம்பிள வந்து வச்சிருக்காங்க முன்னாடி வந்து. ஓகேவா, ஸோ குதிரை வந்து ஒரு தேரை வந்து இழுத்துட்டு போற மாதிரி தான் இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சரே வந்து இருக்கும். ஓகே, 7 days of the week. It is oriented towards the east. ஸோ ஈஸ்ட் மாத்த மாதிரி தான் இது வந்து இருக்கும். First rays of the sunrise strike to the main entrance. Okay, then around the base of the temple there is an images of animals, foliage, warriors and horses. இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து அந்த கோனார்க் சன் டெம்பிள் சுத்தி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து கலிங்க ஆர்கிடெக்சர்ல தான் இது வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கலிங்க ஆர்கிடெக்சரோட மெயினான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ரெக்கார்டியூலா, அப்ப இதுதான் அந்த ஸ்ட்ரைன் மேல இருக்கக்கூடிய கைண்ட் ஆஃப் கோபுரம் லைக் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, திராவிடியன் இதுல இருக்கக்கூடிய கோபுரம் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இந்த ரெக்கார்டியூலா இருக்கும். அதுக்கப்புறம் கற்ப கிரகா, இங்கதான் மெயின் டெய்டி வந்து இருக்கும் கற்ப கிரகால. அதுக்கப்புறம் பித்தா டியூலாஸ், கமோடேட்டிவ் ஹால்ஸ் அண்ட் த சக்கரா டியூலா, தென் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து கலிங்க ஆர்கிடெக்சர் வந்து இருக்கும். தென் பிக்சர்ல பாக்குறீங்கல்ல, இதுதான் அந்த வீல்ஸ். ஸோ இந்த பிக்சர்ல பாக்குறது தான் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண அந்த 12 வீல்ஸ். ஓகேவா, ஸோ இந்த டெம்பிள சுத்துற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதுதான் அந்த ஹார்சஸ், இது வந்து ஒன் ஆஃப் த ஹார்சஸ். இதே மாதிரி அந்த சைடு இருக்கும். அது போக 7 ஹார்சஸ் வந்து இந்த டெம்பிளுக்கு முன்னாடி வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு ரதத்தை வந்து குதிரை வந்து இழுத்துட்டு போற மாதிரி தான் இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான வீல்ஸ் அண்ட் ஹார்சஸ் தான் பிக்சர்ல இருக்கு பார்த்தோங்க. ஸோ தென் ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, which of the following is famous for sun temples? ஓகே, ஸோ சன் டெம்பிள்ஸ் வச்சு முன்னாடியே வந்து யூபிஎஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. எந்த இயர் பார்க்குறப்ப 2017 வந்து சன் டெம்பிள் பேஸ்டான கொஸ்டினே வந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதில் பார்க்குறப்ப அரசவள்ளி, அமர்கண்டக் அண்ட் ஓம்காரேஸ்வர், இந்த 3ல எது வந்து சன் டெம்பிள் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் 1 and 3 only, 1 and 3 1 only, 1 and 3, 2 and 3 and 1 to 3. ஸோ கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நானும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ கோனார்க் சன் டெம்பிளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துச்சு. எந்த டைனாஸ்டிக்ல வருது, யாரு பில்ட் பண்ணா, அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தோம். ஓகே, ஸோ இதோட இன்னொரு நேம் என்னது பிளாக் பக்கோடா. அது மேபி கூட டெர்மாலஜிக்கலா ஃபிலிம்ஸ்ல கேட்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. ஸோ டாபிக் வாஸ் டிஸ்லெக்ஷியா. ஸோ டிஸ்லெக்ஷியாங்கிற டேர்ம் வந்து நீங்க வந்து மேபி நியூஸ்ல கேட்டுக்கலாம், இல்லைன்னா வேற யாரும் சொல்லி கூட கேட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ டிஸ்லெக்ஷனா எதனால நியூஸ்ல வந்துச்சு, அது என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா, ஸோ டிஸ்லெக்ஷியா அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, ராஷ்டிரபதி பவன் பார்லிமெண்ட் லைட் அப் இன் ரெட் டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த டிஸ்லெக்ஷியா. ஸோ இந்த டிஸ்லெக்ஷியா பத்தி அவேர்னஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, பார்லிமெண்டோட ராஷ்டிரபதி பவன் வந்து லைட்டிங் வந்து ரெட் கலர்ல வந்து மாத்தி அவங்க வந்து காட்டியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எதுக்காக பாக்குறப்ப இந்த டிஸ்லெக்ஷியா டிசார்டருக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான். ஓகே, த ஈவெண்ட்ஸ் அலையன்ஸ் வித் சிமிலர் illuminations for Act for Dyslexia campaign across the major cities. ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த ஆக்ட் ஃபார் டிஸ்லெக்ஷியா அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து போய்கிட்டு இருக்கு. எங்கெல்லாம் பார்க்கப்ப பாட்னா, ராஞ்சி, ஜெய்ப்பூர், கொஹிமா, ஷிம்லா அண்ட் மும்பை. ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் ஆல்ரெடி ஆக்ட் ஃபார் டிஸ்லெக்ஷியா வந்து கேம்பெயின் வந்து போயிட்டு இருக்கு. அதை மென்ஷன் பண்ற மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் தான் இந்த ராஷ்டிரபதி பவன் வந்து ரெட் லைட்ல வந்து மாத்தி அவங்க வந்து காட்டியிருக்காங்க. ஓகேவா, லைட் அப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டிஸ்லெக்ஷனா என்ன, அது வந்து எதனால வருது, அது காசஸ் என்ன, எப்படி கியூர் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் அ லேர்னிங் டிஸார்டர். ஸோ லேர்னிங் டிஸார்டர் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அந்த டிஸ்லெக்ஷியா டிஸார்டர் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து நார்மலாக லேர்ன் பண்ண முடியாது. ஓகே, அதை தான் சொல்றாங்க லேர்னிங் டிஸார்டர் அப்படிங்கிற மாதிரி. இன்வால்வ்ஸ் டிஃபிகல்ட்டி ரீடிங். ஸோ மெயினானது என்னன்னா, இது வந்து ரீடிங்ல வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஃபீல் பண்றதா இந்த டிஸ்லெக்ஷியா. ரைட்டிங் வேற, ரீடிங்ல வேற. ஓகேவா, ஸோ ரீடிங்ல இருக்கிறது தான் இந்த டிஸ்லெக்ஷியா. அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாக்குறப்ப
ஒரு வேர்டுக்கான சவுண்ட் வந்து அவங்களால கோரிலேட் பண்ணி பண்ணிக்க முடியாது. இந்த வேர்டுக்கான சவுண்ட் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறப்ப ஒரு சவுண்ட் வருது பாத்தீங்களா. ஸோ அந்த சவுண்டையும் அவங்களால அந்த வேர்டையும் வந்து மேட்ச் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி இருக்கவங்க தான் டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, டியூ டு ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபைங் ஸ்பீச் சவுண்ட்ஸ் அண்ட் த லேர்னிங் ஹவு தே ரிலேட்டட் டு த லெட்டர்ஸ் அண்ட் த வேர்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த சர்டன் கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி இருக்கிறது தான் டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, it is also called as a reading disability. Dyslexia is a result of individual differences in areas of brain that process language. Okay, so brainல ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னா அந்த பார்ட் தான் என்ன பண்ணுன்னா நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ அந்த பார்ட்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேமேஜ் வந்து ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்லெக்ஸியா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இட் இஸ் நாட் டியூ டு ப்ராப்ளம்ஸ் வித் இன்டெலிஜென்ஸ், ஹியரிங் ஆர் விஷன். ஸோ இது வந்து மெயினா பிரெயின் பார்ட்ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால தான் இந்த டிஸ்லெக்ஸியா வந்து வரும். அது போக இல்லாமல் இது வந்து எதனால வராது அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால. ஒரு மேபி ஒரு பர்சன் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து இல்லை, எழுத படிக்க தெரியல அப்படின்னா அது வந்து டிஸ்லெக்ஸியா கீழே வந்து வராது. அண்ட் தென் ஹியரிங் ஆர் விஷன், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால டிஸ்லெக்ஸியா வந்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இதே மாதிரி சில டிசபிலிட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்றாங்க பாக்குறப்ப were officially recognized under Rights of Person with Disabilities Act of 2016. ஸோ அந்த ஆக்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா இந்த டிஸ்லெக்ஸியா இல்லைன்னா அதர் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு பப்ளிக் சர்வீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால கீழே தான் சப்போஸ் ஒரு பர்சனுக்கு வந்து டிஸ்லெக்ஸியா இருந்தாலுமே வந்து அவரால் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எதனாலுமே வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அவங்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து எந்த ஆக்ட் இல்லைன்னா இந்த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் கீழே வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இன் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். தென் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 reinforces this mandate, emphasizing inclusive education from foundational to higher education levels. ஸோ இது வந்து மேண்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதில் கொடுக்குறாங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 வந்து மேண்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ தென் த எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் டிஸ்லெக்ஸியா இஸ்ன்ட் இட் கிளியர். ஸோ இதுக்கான மெயினான எதனால இந்த டிஸ்லெக்ஸியா வந்து வருது அப்படின்னு சொல்லி நமக்கு ஷியோர் ஷார்ட்டா அவங்க வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்லலை. பட் சில ஹிண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதை முன்னாடி வச்ச ரிசர்ச் ஸ்டடிஸ் அந்த மாதிரி வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா சில ஹிண்ட்ஸ் அண்ட் க்ளூஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனாலலாம் டிஸ்லெக்ஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்கமிங்ல. வை மோஸ்ட் கேசஸ் ஹேப்பன் dyslexia result from the individual differences in the parts of the brain that enable reading. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லாங்குவேஜ் அண்ட் ரீடிங் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய பிரெயின் பார்ட்ல வந்து ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து டிஸ்லெக்ஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் தான் சொல்றாங்க, ஷோர் ஷார்ட் கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸ்ல வந்து பார்க்குறப்ப இட் இஸ் ஹைலி ஜெனட்டிக் அண்ட் ரன் இன் ஃபேமிலிஸ். A child with one parent with dyslexia has 30 to 50% chance of inheriting it. ஓகேவா, ஸோ ஒரு ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அப்பா அம்மா ஒரு குழந்தை வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த அப்பா அம்மா இல்லை அம்மா அந்த ரெண்டு பேரண்ட்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து டிஸ்லெக்ஸியா வந்து இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்லெக்ஸியா வந்து அவங்களோட குழந்தைக்கு மாறதுக்கான சான்சஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 30 to 50% வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மேபி வந்து இங்க ஜெனட்டிக்ஸ்னால கூட இந்த டிஸ்லெக்ஸியா வந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து க்ளூ வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ டிஃபரன்சஸ் இன் பிரெயின் and development and function. So research shows people with dyslexia have differences in brain structure, function and the chemistry. ஓகேவா, ஸோ இதுல பாக்குறப்ப அந்த ஏதாச்சும் ஒரு பிரெயின் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்குது, அப்படி இல்லைன்னா பிரெயின் ஃபங்க்ஷன்ல ஏதாச்சும் ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகுது, இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, பிரெயினுக்கு சொல்லி சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த இதை ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம் வந்து டிஸ்லெக்ஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ப்ரூவா வந்து கொடுக்குறாங்க. தென் டிஸ்ரப்ஷன்ஸ் பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இன்ஃபெக்ஷன். ஸோ முன்னாடி ஏதாச்சும் ஒரு அடிபட்டு சின்ன வயசுல ஏதாச்சும் விளையாடுறப்ப கீழே விழுந்து அந்த மாதிரி அடிபட்டு அதை வந்து சரியா பார்க்காம இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள இருக்கக்கூடிய பிரெயின் கெமிக்கல் வந்து ஏதாச்சும் ஒரு மிக்ஸ்அப் ஆயிருச்சு அப்படின்னா அதனால கூட வரலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. அதுதான் இன்ஃபெக்ஷன். தென் டாக்ஸிக் எக்ஸ்போசர்ஸ் அண்ட் அதர் ஈவெண்ட்ஸ் கேன் டிஸ்ரப்ட் fetal development and increase the odds or later development of dyslexia. So toxic exposures அப்படிங்கிற என்ன பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு ஃபேக்டரிக்குள்ள வந்து கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது, அது வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் எக்ஸ்போசருக்கு அவங்க வந்து எக்ஸிபிட் வந்து ஆகுறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து டிஸ்லெக்ஷியா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் காசஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர இதுக்கான மெயினான காசு வந்து இதுதான், இதனாலதான் பர்டிகுலரா வருது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லலாம். ஓகேவா, அந்த மாதிரி விஷயம் வந்து இதுல இருக்குது. ஓகே, ஸோ டிஸ்லெக்ஷியானா என்ன சொல்லி பார்த்தா ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த லேர்னிங் டிஃபிகல்டிஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, dyslexia causes problems with reading, writing and the spelling. Okay, then அப்புறம் dysgraphia அப்படிங்கிற ஒரு டிசார்டர் இருக்கு. So term refers to the trouble with writing. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். இதுல வந்து ஆன்சர் என்ன சொல்லி நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளைல வந்து ஆன்சர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ டிஸ்லெக்ஷியானா கொஞ்சம் ஒரு பார்லிமெண்டோட அந்த பில்டிங்லேயே வந்து இதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசார்டர் தான். ஓகே, டிஸ்லெக்ஷியா. ஸோ மேபி பிலிம்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனாலதான் இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட நான் ரிப்ளை பண்றேன். ஸோ see you in the next video. Until the bye from Ganesh IAS Academy. Thank you.